we are going to discuss about nouns, singular and plural. Two kinds. We have two kinds, singular and plural. Okay. Singular means only one. Plural means more than one. Okay. Singular அப்படினா ஒண்ணே ஒண்ணு தான் குறிக்கும். Plural அப்படினா ஒன்றுக்கு மேற்பட்டது குறிக்கும். Nouns are naming words. Okay, naming words. A noun is the name of a person, place, animal, thing. It mentions person, place, animal, and things. Okay. Example: Shaju, Truchi. It's a name of a person. Truchi, name of a place. Nouns na enna personையோ பிளேஸையோ அனிமலையோ திங்ஸையோ குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது மென்ஷன் பண்ணி சொல்லலாம். பர்சனாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு அனிமல் ஏதாவது விலங்காக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம். இதை பற்றி சொன்னால் அதுதான் நவுன். எக்ஸாம்பிள்: ஷாஜு ஒரு பேர். ஓகே, பர்சன். ட்ரிச்சி பிளேஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஷாஜு அண்ட் ட்ரிச்சி, தீஸ் ஆர் ஆல் நவுன். ஓகே. Nouns, what is nouns? Then we are going to see singular and plural nouns. Okay. When the noun refers to one, just listen. When the noun refers to one, it is singular. Okay. If it is mentioned only one, it is singular. When the noun refers to more than one, so more than one, it is called plural. Okay. Example: I am wearing a hat. Hat means what? Topi. Okay, there must be over 100 hats in the shop. Many hats will be there in the shop. Okay. Singular and plural என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னா அது சிங்குலர், ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய இருக்குன்னா அது plural. Example: I am wearing a hat. ஒன்னே ஒன்று. Okay, so singular. There must be over 100 hats in the கடையில் பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட hats தொப்பிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்னே ஒன்று இருக்காது சிங்குலர். இங்க hats plural நிறைய வந்திருக்குன்றதால இங்க plural. That is nouns, singular and plural. These are also nouns. So kinds of பார்த்தோம் அப்படின்னா நிறைய singular and plural. ஒன்று அதுக்கப்புறம் அதிகம் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்குன்றதா singular and plural. Okay. We have some more singular and plural nouns. We are going to see some more singular and plural nouns. Already they have given you apple, shirt, pen, branch, day, lady, leaf, monkey. These are all singular, only one. Now we are going to write the correct plural noun. Okay, apple, you know that apples. Okay, shirt, shirts. Pen, pens. Branch, branches. Students listen. Singular and plural பொறுத்தளவு s இல்ல es இதெல்லாம் மேக்ஸிமம் முடியும். Okay, just listen. s or es. Okay, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளூரல்ல ஆட் பண்ணுவாங்க. plural வருதுனால singular ஆட் பண்ணுவாங்க, பட் ப்ளூரலுக்கு அது சேஞ்ச் ஆகும். s es வாதோட ஆப்பிள் ஆப்பிள்ஸ் s மட்டும் சேர்த்துருக்கோம், ஷர்ட் s மட்டும் சேர்த்துருக்கோம், பென் s மட்டும் சேர்த்துருக்கோம். இங்க பாருங்க s சேர்க்க முடியாது பிகாஸ் ஆஃப் தி ரூல். ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா கான்சோனன்ட். வவல்ஸ், you know vowels a e i o u vowels. ஸோ அதெல்லாம் கான்சோனன்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், பிரான்ச்சஸ் es சேர்க்கணும். டே, ஓகே, இது vowel, இது கான்சோனன்ட். சோ என்ன பண்ணிடலாம், டேஸ். லேடிஸ், ஓகே. இங்க பாத்தீங்க ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்கு, கான்சோனன்ட்ல இருக்கு. ரெண்டுமே கான்சோனன்ட்ஸ், vowelsல இல்ல, ரெண்டுமே கான்சோனன்ட்ஸ்ல இருக்கு. அப்போ y ல முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே கான்சோனன்ட்டா இருக்கு, y ல முடிஞ்சது அப்படினா ias சேர்க்கணும். அப்ப என்ன வருது, லேடிஸ். ரெண்டுமே கான்சோனன்ட்டா இருந்து
ஓகே ரெண்டுமே கான்சனண்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒய்ல முடிஞ்சிருந்தா ஐஎஸ் சேர்க்கணும். ஓகே லீஃப், இந்த லீஃப் அப்படிங்கும்போது இஃப் சவுண்ட், லீஃப் இஃப்ல முடியுது. அப்படி இஃப்ல முடிஞ்சாலே என்ன வரணும், பிஎஸ் சேர்த்துக்கணும். லீவ்ஸ் பிஎஸ் ஆட் பிஎஸ். ஓகே சரியா, இஃப்ல முடிஞ்சாலே பிஎஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மங்கி லிசன், மங்கி இது வவல், இது கான்சனன்ட்ஸ், அப்போ எஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ monkeys. Okay students, இங்க ஆப்பிள் ஆப்பிள்ஸ், ஷர்ட் ஷர்ட்ஸ், பென் பென்ஸ். ஓகே இது வந்து ஒன்றும் வேணா, வவல்ஸ் கான்சனன்ட் வவல். ஸோ ரெண்டுமே கான்சனன்ட் இருந்தாலும் இதை எஸ் சேர்க்க முடியாது. வவல் கான்சனன்ட். ஓகே இங்க பாருங்க ரெண்டுமே கான்சனண்டா இருக்கு. சேர்க்கும் போது பிரான்ச்சஸ் செஸ். ஓகே அப்போ இஎஸ் சேர்த்துதான் ஆகும். நெக்ஸ்ட் டேஸ், இங்க கான்சனன்ட் வவல், எஸ் மட்டும் சேர்த்துக்கணும். இங்க பாருங்க இது ஒரு கான்சனன்ட், இது ஒரு கான்சனன்ட். இப்போ ரெண்டு கான்சனன்ட்ஸ்ல ஒய்ல முடிஞ்சது அப்படின்னா ஐஎஸ் சேர்த்துக்கணும், நம்ம சேர்த்துக்கணும். லீஃப் இஃப்ல முடிஞ்சதுன்னா பிஎஸ் சேர்த்துக்கணும், சேர்த்துருக்கேன். மங்கி இது வவல்ஸ், இது கான்சனன்ட். ஸோ எஸ் மட்டும் சேர்த்துட்டாங்க. Okay students, so now the singular and plural is over. So go through students, go through well, read well. Okay students, these are singular and plural, you must know that. Okay, thank you.